வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பருப்பு ரசம் செய்யலாம். நான் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நிறையா பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நல்ல பழமான தக்காளியாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதில் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 சட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 2 வரமிளகாவை போட்டிருக்கேன். குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 10-15 பல்லு பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். இதை லேசாக க்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குக்கரில் விசில் அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை கரண்டியாலே நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம உப்பு போட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், நெய் போட்டு சாப்பிட்டா. இப்போ இந்த பருப்பை கடைஞ்சாச்சு. நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகம் பூண்டை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். இதில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு இதில் 2 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கொதிக்க விடாமல் லேசாக இந்த மாதிரி நுரைச்சி வரணும். இந்த மாதிரி நுரைச்சி வர நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். Thanks for watching. வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் சிக்கன் கிரேவி செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு, 2 பச்சை மிளகாய், 20 சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். இது இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் பட்டை கிராம்பு மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் இந்த சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2-3 சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஹோம்மேடு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இதிலேருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டு இது கூட 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி திட்டமாக சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இதை மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம்.
தீ அதிகமாக வச்சிட வேணாம், லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா குக்காக இருக்கும். இப்போ இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் 2-3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சிடலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.